யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒரு சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஒரு சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் விழித்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷன் எப்படி இருக்கிறான்? மறிச்சு போயிருக்கிறான், நடைபெணமா இருக்கிறான். சொன்னாங்கல்ல, நடைபெணமா இருக்கான்பா. ஏன் மறிச்சான்? எதுக்கு மறிச்சான்? என்ன கனி சாப்பிட்டுக்கிறான்? சாப்பிட்டா என்ன ஆவான்? மறிச்சிடுவான். ஆமா, வியாதிப்படுவான், துக்கப்படுவான், வேதப்படுவான், தரித்திரப்படுவான், கடன் தொல்லை, இப்படியே இந்த கட்சியில் மறிச்சிடுவான். ஏன்னா நன்மத்தேவ கனிக்கா சாப்பிட்டு வந்துக்கிறான். சரி, செத்தவன் உயிரோடு இருந்தா என்ன பண்ணணும்? எந்த கனி சாப்பிடணும்? கையை தட்டு. அருமையானவர்களே, சாகத்துக்கும் மருந்து பிசாசு அவன் ஒரு மருந்து வச்சுக்கிறான், நன்மத்தேம கனிய. உயிரோடு இயேசு ஒரு மருந்து வச்சுக்கிறாரு, ஜீவச்சத்கனி. இவர் சொல்றாரு, ஒரு சகோதரனாகிய இவனோ மரித்தான். ரோமன் 3:23 படி சகோதரனா யாரு? யாரோ எவரோன்னு பார்க்காத, கூட பொந்தவன். ரோமர் ஆதாம் எல்லோரும் பாவம் செய்து, ஆமா, பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் அதான் மரணம். ஆமா, முடிவு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்போ மரணம் ஏன் வந்துச்சுன்னா, ஒரு கனியை சாப்பிட்டதுனால வந்துச்சு. என்ன கனி? நன்மை தேம கனி சாப்பிட்டதுனால சாகவே சாவாயினார். இப்ப செத்து போறோம், உயிரோடு இருப்பதுக்கு ஒரு மருந்து வச்சுக்கிறாரு. அவர் பேர் என்ன? இயேசு. நானே வழி சத்தியமா. அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ சாப்பிட்டு அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு சத்தம் ஏந்துக்குவான். அதான் சொன்னார், ஒரு சகோதரன் எவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான். கையை தட்டவர்கள். அல்லேலூயா. லாசரு வியாதிப்பட்டு மரிச்சான். வியாதி எதனால் வருது? ஆதாம் ஏவாள் வழியா வருது. வியாதி புத்தி என்ன ஆயிடுச்சு? மரிச்சு அடக்க மாட்டாங்க. ஏசு அவன் என்ன பண்ணாரு? உயிரோட ஏசுனா நானே உழித்ததிலும். அப்போ ஏசு உழித்ததிலும் தேவனா? பிசாசு பாவமும் மரணமா? அப்போ பாவமும் மரணம் இருந்தா மரணத்துக்கு அது மரண சக்திகள் வேலை செய்யும். ஏன் மரணம் வேலை செய்யறாங்க? தேவனத்துல கனெக்ஷன் கட்டு, முழு உலகத்தில் மனுஷன் கனெக்ஷன் கட்டு, நன்மை தேவை குத்துட்டான். அதனால பிசாசோட இணைப்பு உண்டாயிடுச்சு. இணைப்பு ஒயர் என்ன பண்றாப்பா? ஜாயின் பண்ணி விடுறாங்க பாரு. இந்த லைட் எரிய மாட்டேது, இந்த லைட் எரியுது. அர்த்தம் என்ன? இந்த லைட்டுக்கு கனெக்ஷன் இருக்குது, இந்த லைட்டுக்கு கனெக்ஷன் இல்லை. தேவனோடு கனெக்ஷன் இல்லை. தேவனோடு கனெக்ஷன் ஜீவ வச்சு கணிந்தாதான் தேவனோடு கனெக்ஷன் பண்ண முடியும். அப்போ இந்த லைட்டுக்கு மட்டும் லைட் எரியுது, சிகப்பு லைட்டுக்கு. வெள்ளை லைட்டு எரிய மாட்டேங்குது. ஏன்? இந்த லைட்டுக்கு கனெக்ஷன் இருக்குது. நன்மை தேவை கனெக்ஷன் எல்லாருக்கும் இது. பிசாசோட கனெக்ஷன் எல்லாம் சாகச்சிடறான். வெள்ளை லைட்டு ஜீவ விருட்சத்து கனி. இயேசுவோடு கனெக்ஷன் இருக்குன்னா நீ ஜீவ விருட்சத்து கனிக்குள்ள வரணும். கையை தட்டு. அல்லேலூயா. ஜோரா தட்டு, ஜோரா தட்டு. அப்போ இந்த வெள்ளை லைட் எரியுனாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்? கனெக்ஷன் பண்ணிவிட்டா லைட் எரியுமே எரியாதப்பா. அணிஞ்சு லைட் அணிஞ்சு கிடக்குது, அதுதான் டெத்து. ஏன்னா கனெக்ஷன் கட் ஆகிட்டு. இப்போ கனெக்ஷன் பண்ணி விட்டாக்கா லைட் எரியுமே எரியாதா? சூப்பரா ஏரியா. எலக்ட்ரிஷியன் தெரியும் பாருங்க. அப்போ கனெக்ஷன் கரெக்டா பண்ணி ஜாயின் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டாக்கா யாரு? தேவனு ஜீவரத்தை பிதாகுமார் பசுத்தாவியோட கனெக்ஷனு. ஆதாம் வந்து முழு உலக கனெக்ஷனு. ஏன் மனுஷானா? நன்மை தேவ கனியை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து கனெக்ஷன் பண்ணிட்டான். பிசாசு கனெக்ஷனு. அந்த பிசாசு திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறாரு என்று. ஆமா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அம்மா பேர் சொல்லி பிதாகுமார் பசுதாகி ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா அம்மா உயிர்ப்பிச்சுக்குவா. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனத்திலிருந்து தரித்திலிருந்து எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சுக்குவா. அப்பா என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாயிருக்க பிசாசோட கடைசி இருக்கிறான். பிசாசு சாகடிக்கிறான். என்னது சாவுன்னா என்னது? வியாதியிலிருந்து பாவம் சாபம் அக்கிரமம் அநியாயம் சுய நீதி அநீதி அவமானம் வெக்கம் நெந்த இதெல்லாம் சாவு சக்தி. புத்தி போயிட்டா கட்சியில மரணம், கட்சியில பாதாளம். சீரியஸான மேட்டர். அப்போ ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவன் 5 கண்ட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா நம்ம சபை என்ன சபை? இன்டர்நேஷனல் சபை 7 கண்டத்துக்கு மிஷனரி அனுப்பிச்சிருக்கான். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை கடைசி கட்டை ஜோய ஜீவன் தெரியல. நம்ம சபதாத்தை நல்லா பிரசங்கம் பண்றான். நானே வழிய சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அது தேவ நீதி உயிர்த்தது. பிதாகுமார் பண்ணி பசுத்தாவிக்கு ஆதாம் முழு இவ்வளவு சொல்ல கடைசி உடைய பற்று உயிர் சத்தம் எழுந்துக்கிட்டான். சாபத்துக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். தரித்திரத்துக்கு ஐஸ்வர்யமானா. பிசாசு ஓடி தேவனுடைய நீதிமான ஆகிட்டான். பாவ நீங்கி தேவ நீதி, மரண நீங்கி தரித்திர நீங்கி எல்லை சாப நீங்கி ஆசீர்வாதம் எல்லாம் உயிர்ப்பிக்கிற காரியங்கள். அப்போ திருப்பி படிக்க உன் சகோதர லூக்கா 15:30 உன் சகோதராகிய எவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். இந்த சகோதரர் யாரு? கெட்டகுமார என்ன பண்ணிட்டான்? அப்பா விட்டு தூரமா போயிட்டான். தூரமா போய் என்ன பண்ணா? பிசாசு கூட சேர்ந்து வேசிகள் நாஸ்திகள் ஐத்து போட்டு பண்டி கூட்டத்தில் போய் இருக்கும்போது அங்க போய் புத்தி தெரிஞ்சிச்சான். புத்தி தெரிஞ்சு எங்க அப்பா எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாகிறாரு, வேலைக்காரர்களெல்லாம் திருப்தியான சாப்பாடு கொடுறான்னு சொல்லி திருப்பி அந்த பண்டி கூட்டத்துல இருந்து என்ன பண்றான்? மனம் திரும்பி அப்பாவை நோக்கி வர்றான். அந்த கதையில் தான் இந்த வார்த்தை சொல்ற. இயேசு சொன்ன ஊழ்மைதான் இது. நீ பிதாவாகிய தேவனை நோக்கி வந்தீனா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்குள்ள வரணும். ஜீவ மார்க்கத்துக்குள்ள ஜீவ வித்தன் கணிப்பிச்சுக்கணும். எங்க அப்பா ஜீவன் உள்ள பிதா. வானத்தில் ஒரு சகல அதிகாரிக்குது அவருக்கு. அவர்கிட்ட எல்லாம் எதுவுமே இருக்குது. பிசாசு நீங்கள் ஒரு பிதாவாகிய பிசாசான பிசாசு பிதா கிட்ட போனான். அவன் உலகத்தில் அதிபதி. பிசாசு தேடி போனாக்கா மரணம் வரும். தன் ஆசி எல்லாம் ஆயிடுச்சு. நான் கட்டகுமாரன் வேசியல் இடத்துல அது போட்டுப்பார். வேசியல் இடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அனுப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான். பிசாசு தேடி போனீனாக்கா நீ காணாம போயிட்டியான். தேவனுடைய பார்வையில இயேசு தேடி வந்தீங்கன்னா நீ காணப்பட்டாய். உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜீவ மார்க்கத்தில் வந்தீங்கன்னாக்கா உனக்கு நீ காணாமற் போல கண்டுபிடிச்சிட்ட. காணாமற் போன என்ன பண்ணுவான்? காணாம போயிட்டு என்ன பண்ணுவான்? திருட கட்ட மாட்டிக்கிட்டு காணாம போன பிள்ளைகளை என்ன பண்றான்? கெடுத்து என்னென்ன பண்றானா இல்லையா? அது மாதிரி பிசாசு கிட்ட போய் மாட்டினா நீ காணாம போயிட்டான். தேவனை விட்டு பிசாசு பிசாசு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், அவனை கண்டிலிச்சா மஞ்சள் எல்லா கெட்ட காரியம் கொண்ட செய்து கட்சியில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவான். அப்போ காணாமற் போன மகன் கண்டுபிடிக்கப்பட்டான். நீ கிறிஸ்துக்குள் வந்துட்டீன்னா நீ கண்டுபிடிக்கப்பட்டாய். கிறிஸ்துக்குள் வராதவர்கள் நீ காணாம தான் போய்க்கிற. பிசாசு கிட்ட மாட்டிக்கிற. அந்த பிசாசு உன்னை சும்மா விடாது. உன்னை எல்லா கெட்ட காரியத்தையும் கண்டிலிச்சமா சுயநீதி அநீதியெல்லாம் செய்ய வச்சு உன்னையை கெடுத்து முன்மா குடும்பத்து சமுதாயத்துக்கு எடுத்து நேராக பாதாளத்துக்கு போயிடுவான். இப்போ காணப்படணும்னா கிறிஸ்து வண்டியில வர்றோம். வருத்தப்பட்டு பாரத சுமக்கருல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். நீங்க கண்டுபிடிக்கப்படலாம். ஆமா, இப்ப என்ன பண்ண கண்டுபிடிக்கணும்? மலை நோண்டி எழுப்பிடிக்கிறது இல்ல. ஏசு மத்திய மார்க்கு எங்கும் சுற்றி திரிக்கிறாரு. போறவங்க எல்லாம் காணாம போயிட்டு பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிறாங்களே தம்பி. காணாம போனவங்க யாருக்கிட்ட மாட்டிக்கிறாங்க? எங்கோ போய் ஒரு ரவுடி கிட்ட மாட்டிக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் எத்தனையோ பேர் காணாம போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அவங்க பல விதமான காரியங்களை செய்யறாங்க. எவ்வளோ காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். ஒரு சகோதரனாக இவனும் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். 2 பாயிண்ட். மரித்தான் உயிர்த்தான். காணாமற் போனான் காணப்பட்டான். நீ பிசாசு தேடி போனா நீ காணாம போயிட்ட. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோ
தேவன் விலக்கின அந்த கனியை புசிக்கும் நாளில சாகவே செத்தாங்களா? ரெண்டாவது காணாம போயிட்டாங்க. தேவனாய் கர்த்தர் ஏதேன் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஓடி ஒளிகிறாங்க பாருங்க. காணாம போயிட்டாங்க. பிசாசு மறைச்சு வச்சிடறான். இவங்களும் மஞ்சுகிறாங்க பிசாசுக்குள்ள. இப்போ தேவனாய் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே ஆதாமே நீ எங்கே கேட்டாரா இல்லையா? ஆமா. அப்புறம் நன்மை மகள் சாகவே சாவாய் சாவு காணாம போயிடுறாங்க. இப்போ ஒரு 18 ஆட்டுக்குட்டி அடிச்சு அவர் ரத்தத்தோடு தோளுடைய போத்தி அப்புறம் 900 வருஷம் ஆயிரம் பார்க்குறோம். அது ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராக இயேசுகிறது. இதோ உலகத்தில் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ தேவனாய் கர்த்தர் காணாமற் போன நன்மத்தை மறியதுக்கு சாகவே சாகிறது ஆதாமே அவளை தேடி வந்தாரு. தேடி என்ன பண்ணாரு? அவங்க அத்தியிலை போட்டு மூட பார்க்குறாங்க. அத்தியிலை போட்டா நிர்வாணம் போகுமா? வெயில் என்ன காஞ்சி திருப்பி நிர்வாணம் தெரியும், அப்படியே தெரியும். ஆனா ஏசு அத்தியில இல்லப்பா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆமா சுத்தி இருந்து ரத்தத்தோடு கூட அந்த தோல்வடைய போத்தி அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்துக்கு துரத்தி விடுறாரு. அந்த கனியை புஷிக்குனாலே சாகவே சாகணும். அந்த 24 மணி நேரம் சாகணும். ஆனா ஆதாமே 900 வருஷம் மேல தான் போடப்பட்டுக்குது. அப்போ அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கும் போது சொல்றாரு, இந்த மாதிரி மேய்ச்சியா வர போறாரு. உலகத்தில் பாவம் தேவாட்டு கல்வாரிகள் உலகாய் ரத்தம் சிந்தி மறிக்க போறாரு. பாவத்தை ஒரு சாபத்தை ஒரு மரணத்தை ஏற்றிட்டு தன்னுடைய ஜீவரத்தத்தை டிரான்ஸ்பர் பண்ண போறாரு. அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகம் ஊத்தாதான் நீ பாவத்தை மறந்து உயிர்ப்பிக்கப்படுவாய். காணாமற் போன நீ கண்டுபிடிக்கப்படுவாய். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ நம்ம உலக மக்கள் தொகை 816 கோடி பேர் இருக்கிறாங்களாம். மக்கள் தொகை இன்னைக்கு கணக்குப்படி 816 கோடிக்கு அதிகமான பேர். ஆதாம் வழி ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டாங்க. நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நினைக்காத. தேவடைய பார்ல காணாம போயிட்டாங்க. தேவடைய பார்ல மறிச்சு கிடக்குறாங்க. அவங்க உயிர்ப்பிக்கிட்ட என்ன பண்ணணும்? அப்படியே மலையை நோண்டி எழுப்பிடிக்கிறது இல்லை. ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா நன்மை தேவ கனி சாகவே கனி ஜீவ வச்சதுக்கு தேவத்துக்கு ஆதாம் டாக்டா பசுத்தாவே உயிர்ப்பிக்குவான், கண்டுபிடிக்கப்படுவான். அதனாலதான் இயேசு மத்திய மார்க் எங்கும் போறாரு. எங்க போனாலும் கெட்ட குமார்த்திங்க ரோமர் 3 எல்லாம் பாவம் செய்து பாவத்துல மனத்தை தரித்து அவங்களோட வேக்கம் எந்த செவிடு கூடு வியாதி வறுமை தரித்திரம் குஷ்ரோகம் திப்ரோதக்காரன் லேகன் பிசாசு எங்க போனாலும் ஏன் நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவ வித்தத்துக்கு எண்ணி கொடுக்கிறான். நன்மத்தை கடி மச்சு கிடக்கிறான், காணாம போய் கிடக்கிறான். அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குது. அந்த பரலோக ராஜ்யம் இருக்குது. அது அவன் பேர் சொல்லி பிதாக்குமா ஆதாம் முழு உழுது டாக்டா அசுத்தாய் ஓடிது. உடனே சத்தம் உயிர்த்தெடுக்கிறான். பசுத்தாய் வர தேவதூர்களாக வர காணப்பட்டான், சபையில சேர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வந்தா நீ உயிர்ப்பிக்கப்படுவாய், நீ கண்டுபிடிக்கப்படுவாய். கிறிஸ்துக்குள் வந்தா சாகவே சாவாய். நன்மத்தை மறியத்தக்க கனியை புசிக்கினாலே அவன் கண்டிப்பா பிசாசு திருடவும் கொள்ள வழிக்கு ஒரு வேறு இருக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்தம். அப்போ நீ என்ன பண்ண? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவந்த பங்குத்துட்டு நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே ஒப்பி. நீ எந்த நாட்டுக்கு போலாம், எந்த தேசத்துக்கு போலாம். நம்ம சபை இன்டர்நேஷனல் சபை. நம்ம சபைக்கு வானம் போற பூமி பாதப்படி அவ்வளவு பெரிய சபை. எல்லாம் காணாம போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மறிச்சிட்டு இருக்கிறாங்க, பாவத்துல நடைபெணமாக்குறாங்க. எந்த பணக்காரன் ஏழை பணக்காரன் சேர்ந்தாலும் சினிமாக்காரன் யார பாரு சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திர பாதாளத்துக்கு நேரம் ஓடிக்கிறாங்க. நோவா காலத்துல இருந்து அப்படியே நடக்குது. சோதோ குமார் அது அதோட மோசமெல்லாம் நடக்குது. பயங்கரமான காரியம் எல்லாம் நடக்குது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் சாபங்கள் ஆபத்துக்கு போய் திராசம் திருடுறது கொண்டு ஐகுதுமா இருக்கு உலகம். நீ கிறிஸ்துக்குள் கர்த்தருடைய நாமம் பலத்த நீதிமானதுக்கு ஓடி சுகமாயிருப்பாள். ஏசு சரி ஏசு ரத்தம் அது தேவ நீதிட்டு உயிர்த்ததில்லை. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதரவு முழுவதும் கொடுத்தா நீ உயிர்ப்பித்துக் கொள்வாய். பாவட்டப்படுவது பசுதாய் தேவதர்களால் பணிவிடை செய்து உன்னை உயிர்ப்பித்து விடுவார். காணாமற் போன நீ கண்டுபிடிக்கப்படுவாய். கிறிஸ்துக்குள் வா. அந்த கிறிஸ்து நன்மைத்தையும் அறியத்தக்கவர்கள் இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கு. அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசுக்கு சாமன வாக்கு தத்துவ நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கு. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோர் ஜீவனுடைய. அதனால நம்முடைய செய்தி சோவிய ஜீவன் வேதாகம சத்தியங்கள். கொஞ்ச நேரத்துல நன்மத்தை மகனை சாப்பிட்டா சாகவே செத்தா காணாம போயிட்டான்.
ஏசுகிட்ட நானே வருத்தப்பட்டு பாரம் பிசாசுகிட்ட போய் வருத்தப்பட்டு பாரம் சொல்றான். சாவு சக்தி மரண சக்தி இப்போ வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் எண்ணத்து வர கூப்பிடுறாரு. வந்து என்ன பண்ண நானே ஜீவப்ப இந்த அப்பத்தை விசி திராட்சை பானம் பண்ணு. அந்த தேவன் தனக்கு ஆதாம் இவ்வளவு செய்யும் போது உயிர்ப்பித்துக் கொள்ளலாம், கண்டுபிடிக்கப்படலாம். ஏது போன தேடுவே ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கார். அதனால சோழியை செய்வன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. பேஸ்புக்ல போக துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போக ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்க காணாம போயிட்டு இருக்கீங்களா, மறிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆதாமுக்குள்ள தான் மரண உரிமையா வரும், உண்டாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு வேதகுல தாய்ந்து ஏழை பணக்கார அரசியல் தலைவர் ஆப்பிரிக்கா ஐரோப்பா போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ரோமன் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி தான் பிறக்கிறான். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான், மறிச்சிடறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படுவதே சொல்றாரு பாருங்க. அந்த ஜீவ விச்சத்துக்கு வாங்க. அந்த ஜீவன்ல தேவ நீதி தூதில் இயேசு சாப்பிட்ட பரலோக வாழ்க்கை சகல அதிகம் இருக்குது. ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யம் பாவத்தும் மரணம் இருக்குது. பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்து அப்படி ஞானசானம் பாவட்டும் மரணம் அன்னைக்கு மனித தேவி நீதி உயிர்த்ததற்குள்ளவா நீ உயிர்ப்பித்துக் கொள்வாய். வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ள நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பசுத்த பிதாவே அறிவான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சோத்தரிக்கிற ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இங்கிலீஷ்ல Luke 15 chapter 32. But we had to celebrate and be glad because this brother of yours was dead and the alive again. He was lost and is found. Lost, காணாமல் போட்டான், found, கண்டுபிடிக்கப்பட்டான், காணப்பட்டான். Death and alive, உயிர்ப்பிக்கப்பட்டான். ஆதாமை சிந்தைக்கு மரணத்தை தான் அவங்க எந்த விதத்திலும் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டாங்க. இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சியற்றவர்களாக அடுத்து வந்து இலவசம் அவர் கிருபையினால் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். வழி இருக்கிறதையா பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரிசனத்துக்கு பார்த்து எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்கொள்ளலாம். இயேசுல தேவி நீதி உயிர்த்தல் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் பரிகாரம். பாவ பரிகாரம், சாப பரிகாரம், மரண பரிகாரம், தரித்திர பாதாளத்திய பரிகாரம். அவர் உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம் கூடு கொடுத்து வாய்நாள்லாம் செலுத்துறோம், இடைவிடாமல் செலுத்துறோம், எக்காலத்தில் செலுத்துறோம். நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். ஏது போனது ஆதாம் கிறிஸ்துவின் மூலம் எல்லா வெற்றி பெற்று ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெய பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் சகலத்தை பெற்றுக் கொள்வாய். காணாமற் போன நீ கண்டுபிடிக்கப்படுவாய். உன்னை ஆஸ்வதிப்பார். நீ உலகத்துக்கு ஒளியா இருப்பாய், பூமிக்கு உப்பா இருப்பாய். எங்கும் சுற்றித்தார், நீ எங்கும் சுற்றிக்கலாம். எந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கு போகலாம். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொன்ன தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தை பசுத்தை தான் தாண்டி போவார். யாராவது பார்த்தா நீ எங்க போனாலும் இந்த வேலை செய், இயேசு கூடிய செய். வெளிப்படையா சொல்றாங்க. உள்ளத்திலாவது இயேசு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாயிட்டு போ, பசுத்தை கண்டிப்பா இறங்கிடும். நம்முடைய செய்தி கேட்கிற எல்லாரும் ஊழியக்காரங்க சோத்திரம். நம்முடைய செய்தி கேட்கிற ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. சோத்திரம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் மூடி இங்க சொல்லு தூரத்தில் அசுத்தாய் பசுத்தாய் தூரத்தில் இறங்கிடும். சமீபத்தில் தூரத்தில் ஊழியம் செய்யலாம். நீ உலகத்துக்கே ஒலி. அதனால்தான் சீனியர் பாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி 7 கண்டத்துக்கு சீனியர் பாஸ் துளசிராம் தாமஸ். எந்த நாட்டுக்கு எந்த தேச பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கிறது. தேவதூரெல்லாம் பணிவிடை செய்யுது. மரித்தோர உயிரோடு எழுப்பது. காணாமற் போனவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. உயிர்த்தெழும் ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் முழுது கொடுத்தா பாவத்தில் சாபத்தில் மறுத்துக்கிற உயிர்ப்பிக்கப்படுவான். காணாமற் போனவர்கள் கண்டுபிடிக்கப்படுவான். கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கும். ஒரு மாபெரிய கொண்டு வரும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியர் இருக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் பூவிலுமே பசுத்தராமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே. லேலுயா. கர்த்தருக்கே மகிழ்வுள்ளவராக என்னுடைய பெயர் பாஸ்டார் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பதிலே சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க.
நிறுத்தி நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்த 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண விருப்பம் தான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்தி இருக்காங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 27/1/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.